சீரியஸ்லி ஆசம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். வீட்டில் அம்மா ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு மூடு வந்துடுச்சு. அம்மா செஞ்ச சாப்பாடை சாப்பிட்லனாலும் அடி விழுவும். சரி, சாப்பாட்டை நம்ம பிரியாணியாக மாற்றிடலான்னு பிளான் பண்ணி டேராக டிமார்ட்டுக்கு வந்தேன். பிரியாணி மசாலா இருந்தது, ஜஸ்ட் 20 rupees அன்னப்பூர்ணா அது. ஸோ இதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் ஜிபே பே பண்ணும்போது 19 rupees 60 paise தான் வந்தது. நேராக வீட்டுக்கு வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு ஆக்சுவல் பிரியாணி ப்ராசஸ் தான். ரெகுலராக நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ எல்லாமே போட்டு இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிற ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, கிராம்பு, அப்புறம் பட்டை, இது மூணும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனோடனே இந்த மாதிரி ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிரும். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர் இது எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிடலாம் அதில். ஓகே, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி நல்லா கலந்துட்டுக்கலாம். வதங்கட்டும். இது கூட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லை, கொஞ்சமாக இருந்ததுனால அரைக்க முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிருக்கேன். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். கொஞ்சமாக லெமன். பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா அன்னபூர்ணா பிரியாணி மசாலா, இதுதான் இன்னைக்கு ஹீரோ. இது கூட இந்த அன்னபூர்ணா பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வாசம் ஆஹா. கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கட்டும். பிரியாணி மசாலா போட்டோம்ல, இந்த மசாலா வந்து நல்லா வேகட்டும். உப்பு பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது கூட வந்து இப்போ ரைஸ் போட போகிறோம். இந்த ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைஸை வந்து இப்போ வந்து இந்த செஞ்சுருக்க மசால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து உடையாமல் கிளறலாம். நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். கரண்ட் போயிடுச்சு. சரி, ஓகே, ஹீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து அருமைங்க. ஸ்மெல்லு அரோமா வந்து பிரியாணி ஸ்மெல் தான் வருது. ஏன்னா பிரியாணி கொண்டானது எல்லாமே போட்டிருக்கோமே, அப்போ பிரியாணி ஸ்மெல் தான் வந்தாகணும். பிரியாணி ஸ்மெல் வரலன்னா தான் தப்பு, வந்தால் தப்பு இல்லை. ஓகே, நல்லா ஜெல் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சீரியஸ்லி பிரியாணி ஃபீல் கொடுக்குது. ரைஸை வச்சு, அதாவது ஒயிட் ரைஸை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி பண்ணியாச்சு. சீரியஸ்லி ஆசம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பாய்.